லாட்விஸ்டா மியூசிக் டைரக்டர்ஸ் டைல் லிஸ்ட் போடுப்பா. அடுத்து மியூசிக் டைரக்டர் டயர் லிஸ்ட். ஓகே, ஆமா மியூசிக் டைரக்டர் லிஸ்ட் போட்டு யாரோ டயர் லிஸ்ட் பண்ணணும்னு சொன்னாரு. லாட்விஸ்டா பண்ணியா ப்ரோ? நைஸ். அடுத்து மியூசிக் டைரக்டர் லிஸ்ட் போடு. அதை நான் அப்ப இருந்து வந்து ஸ்ட்ரீம் பண்றேன். மியூசிக் நாலேஜ் இல்லாதவன் மியூசிக் டைரக்டர் டயர் லிஸ்ட் போட்டாதான் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் இந்த வீடியோக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஜஸ்ட் ரேண்டமாக சாங்ஸ் கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு அந்த சாங்கோட மியூசிக் டைரக்டர் யாரு, சிங்கர் யாரு, இதை பற்றின எந்த நாலேஜும் கிடையாது. பட் ஸ்டில் நான் இந்த வீடியோ பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் இவன் தான். இவனுக்கு இதுதான் வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டைல் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. கோட்டட், ஃபயர், ஓகே, அப்புறம் அண்டர் ரேட்டட். இதெல்லாம் பேட்னு சொல்ற அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால அந்த ஆப்ஷன் நான் தூக்கிட்டேன். ஆரம்பிக்கலாங்களா? எடுத்ததுமே நான் மாட்டி விடுறதுக்கு இளையராஜா இருக்காரு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இளையராஜா ஃபயர். எனக்கு ஸ்டார்டிங்லலாம் இளையராஜா சாங்ஸ் அந்த அளவுக்குலாம் பிடிக்காது. ஏன்னா இவ்வளோ போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போலாம் வந்து ஒரு சில இளையராஜா படங்கள்லாம் கேட்கும்போது என்ன செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஏன் ராசாவின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் மட்டும் வரும். அந்த சாங் பேர் எனக்கு தெரியல. அந்த போர்ஷன் வந்து நான் ஒரு 50-60 டைமாவது குரூப்ல கேட்டிருப்பேன் தொடர்ந்து. அந்த ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எடுத்ததுன்னு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை, திரும்ப திரும்ப கேட்கும் போது நல்லா இருக்கும் சிலது. அந்த மாதிரி நடந்துட்டு பேசினா கூட 8 வரைக்கும் அப்படின்னுவாங்க. நின்றுக்கிறேன் இங்கே. அனிருத் கோட்டட். மக்கள் கமெண்ட்ரி சும்மா வாயில வடை சுட்டுட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சொல்றதை நம்பாதீங்க. அனிருத் இஸ் கோட்டட் ஃப்ரெண்ட்ஸ். காப்பி அடிக்கிறான், காப்பி அடிக்கல, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. கேட்க நல்லா இருக்கா அவ்வளோதான். நான் விடாமுயற்சி படத்துல சொல்லியிருப்பேன், ஒரே ஒரு மியூசிக்கை திரும்ப திரும்ப போட்டுருக்கான்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு அப்படியே அது எல்லாத்தையும் திரும்ப கேட்கும் போது தான் தெரியுது அந்த விடாமுயற்சி தீம் ஒண்ணுதான் இருக்கு. ஆனா அதையே வெரைட்டியா போட்டிருக்கான். டிமான் நான் தம்ஸ் அப் கொடுக்குறேன். ஜஸ்ட் யூடியூப்ல டிமான் சாங்ஸ் தேடி பார்த்தேன். 1-2 கேட்டிருக்கேன், நல்லா இருந்தது. தேவி ஸ்ரீ பிரசாத் டிஎஸ்பி ஓகே, நான் தம்ஸ் அப் கொடுக்குறேன். ஜிவி பிரகாஷ் ஃபயர் கொடுக்குறேன். நான் அகைன் யூடியூப்ல தேடி பார்த்தேன், ஒரு சில சாங்ஸ் கேட்டிருக்கேன், நல்லா இருந்தது. அதனால ஹாரிஸ் ஜெயராஜ் ஓகே, another ஃபயர். இல்லை அண்டர் ரேட்டட் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது. அந்த பாக்ஸ் சும்மா தானே இருக்கு, அதனால நான் அண்டர் ரேட்டட் கொடுக்குறேன். இப்போ ஆதினா இஸ் கோட்டட் ஃப்ரெண்ட்ஸ். ரஹ்மான் கோட்டட். இசை ஞானி இளையராஜானா இசை புயல் ரஹ்மானா? எஸ்பிபி. எனக்கு எஸ்பிபி யாருன்னே தெரியாது. ஜஸ்ட் ஒன் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் யாருன்னே தெரியும். மியூசிக் டைரக்டர்ஸ் தான் சர்ச் பண்ணேன், பட் எஸ்பிபி வந்தாரு. நான் அப்புறம் போய் ஜஸ்ட் ஒன் கேட்டேன் அவர் மியூசிக் டைரக்டரா இல்லை சிங்கரான்ட்டு. அவன் சிங்கர் தான் சொன்னான், பட் ஸ்டில் இருந்ததுக்காக எஸ்பிபி இஸ் ஃபயர். தமன் வந்து தமிழ்ல மட்டும் இல்லை, தெலுங்குல தான் நிறைய பாட்டு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். உள்ள கொஞ்சம் மடங்கி தட்டு. ஓகே, தம்ஸ் அப். விஜய் ஆண்டனி இஸ் அண்டர் ரேட்டட் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் ஆண்டனியோட நிறைய சாங்ஸ் வந்து ஒரு வைபா இருக்கும். அதெல்லாம் வந்து லியான் ஜேம்ஸ் நிறைய பாட்டு வந்து கேட்ட மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ லியான் ஜேம்ஸ் இஸ் ஃபயர். சாம்சியஸ், இவர் தான் சாம்சியஸ் நினைக்கிறேன். இந்த கைதி பிஜிஎம் இருக்குல்ல கைஸ், ஓகே தம்ஸ் அப். கீரவாணி நான் ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் இதை கேட்டிருக்கேன். இந்த என்னடா அது RRR நல்லா இருந்தது, ஓகே தம்ஸ் அப். என்சிஎஸ் யூடியூப்ல என்சிஎஸ் எல்லாம் நோ காப்பிரைட் சவுண்ட்ஸ்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனல் இருக்கும். அதில் இருக்க வீடியோஸ்ல மோஸ்ட் பாப்புலர் கொடுத்துட்டு லைனா இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா எல்லாமே தாறுமாறா இருக்கும். சாங்கா இருக்காது, மேக்ஸிமம் எல்லாம் மியூசிக்காக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் கோட்டட். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் இருக்கிறது எல்லாமே நான் காப்பிரைட். பட் நான் யூஸ் பண்ண ஒரு சில இடங்கள் எனக்கு காப்பிரைட்லாம் வந்திருக்கு, அது என்னன்னு தெரியல. அலன் வால்கர் கோட்டட். முக்க கமெண்ட்ரி முட்டா பயிலுக்கு அலன் வால்கர் யாருன்னே தெரியாது. அவன் லைஃப்ல ஒரு டைமாவது அலன் வால்கர் பாட்டு கேட்டிருப்பான். அதை கேட்காம அவனை தாண்டி வந்திருக்கவே முடியாது. நான் அலன் வால்கரோட ஐடியாவை ஷேர் பண்ணேன், அதுக்கப்புறமும் கேட்டேன், அப்பவும் தெரியாதுன்னு சொல்றான். என்னங்கடா தாளலுக்கு வந்து வார்த்தை பிடிச்சு பாருங்களா? அலன் வால்கர் சாங்ஸ் எல்லாத்தையும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது பேப்ளேட் தான். முக்கியமா இந்த அலோன் அதுக்கப்புறம் ஃபேடர்னு ஒன்று இருக்கும். என்னோட காலர் டியூனே அதுதான் இருந்தது, இப்பவும் அதுதான் இருக்கு. 7-8 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அலன் வால்கர் சாங்ஸ் எல்லாமே ஒரு டோன்ல மெயின்டைன் ஆகும். அந்த வைப் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெஃபெக்ஸ் இதுவும் வந்து காப்பிரைட் ஃப்ரீ தான் போட்டிருந்தாங்க. நான் இதில் எதுவும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, பட் இதுலேயும் நிறைய நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக கிரேட்ஃபுல்னு ஒரு சாங் இருக்கும். தட் வாஸ் ரியலி கிரேட்ஃபுல். ஃபயர். ஃபாலோட் பை சென்ச்சுரிஸ்னு ஒரு சாங் இருக்கு கைஸ். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. தட்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த சாங்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது பேப்ளேட் தான். அதை பார்த்துட்டு தான் அந்த சாங்கையும் கண்டுபிடிச்சேன். இந்த எப்படி அலன் வால்கர் சாங்ஸ் எல்லாம் ஒரு டோன்ல இருக்கும்ல, அதே மாதிரி ஃபாலோட் பையோட சாங்ஸ் எல்லாமே ஒரு டோன்ல இருக்கும். அதுவுமே சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிக்கும்.
ஃபாலோட் பை ஹோட்டலில் கொடுக்குறேன். ரவி பஸ்டோர் இந்த என்ன படம் பாது கேஜிஎஃப் அப்புறம் சலார் இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து அண்ணன் தான் பாட்டு போட்டிருப்பாரு. இன்னும் நிறைய பாடல்கள் நீங்கள் போடணும், அதனால நான் உங்களை அண்டர் ரேட்டரில் போடுறேன். சாய் அபியங்கர் உன்னை யாருப்பா குறுக்க உள்ள சேர்த்தது, நீ எப்படி உள்ள வந்த போட்டிஷன் தானே யாருன்னு சொல்ல போறாங்க. ஜஸ்டின் பீபர். ஆக்சுவலா எனக்கு ஜஸ்டின் பீபரோட சாங்ஸ் எதுவுமே தெரியாது, நானா எதுவுமே கண்டுபிடிச்சது இல்லை. 9th 10th அந்த டைம்ல வந்து ஒருத்தர் இருந்தான், அவன் தான் எனக்கு வந்து பேபின்னு ஒரு சாங் இருக்கு போய் கேள்றா பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸ்டார்டிங்ல கேட்கும் போது நல்லா தான் இருந்தது, பட் திரும்ப திரும்ப கேட்கும் போது அது ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்து இப்போ நான் பிளேலிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டேன். ஈனிங் மீனிங் சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும், அது நல்லா இருந்துச்சு, தட் வாஸ் குட். ஸோ அதை நான் வந்து தம்ஸ் அப் கொடுக்குறேன். அதனால ஜஸ்டின் பீபருக்கு. ராட்விம்ஸ் கோட்டர் இந்த யுவர் நேம் படம் அப்புறம் சுசோமே வெதரிங் வித் யூ இது எல்லாத்துக்குமே அவங்க சாங்ஸ் ரெடி பண்ணுவாங்க ராட்விம்ஸ் தான். நான் இந்த 3 படத்தில் இருக்க சாங்ஸ் மட்டும் தான் ராட்விம்ஸோட கேட்டிருக்கேன், வேறு எதுவும் கேட்டதில்லை. ஹேண்ட் ஜிம்மர் கோட்டர் இன்டர்ஸ்டெல்லார் OST மட்டுமே போதும் என் கோட்டரில் இருக்காருன்னு சொல்கிறதுக்காக. டாமி ப்ராஃபிட் ஃபயர் எனிமின்னு ஒரு சாங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கொஞ்ச நாள் என்னோட ரிங்டோனாக இருந்தது, கொஞ்ச நாள் இல்லை நிறைய நாள் இருந்தது. அண்ட் இப்போ வரைக்கும் என்னோட அலாமாவும் அதுதான் இருக்குது. இந்த சென்ச்சுரிஸ் என்னோட செகண்ட் அலாரம். அப்புறம் டாமி ப்ராஃபிட்டோட இந்த எண்ணு இன்னொரு சாங் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். லில்லா செக்ஸ் இதுலேயும் 2 பாட்டு எனக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியல் பேபின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஓல்ட் டவுன் ரோட்னு ஒன்று இருக்கும். ஸோ ரெண்டுமே ஃபயர் ஃபயர் ஃபயருமா. மெட்ரோபோமின் கோட்டர் மெட்ரோபோமின் மட்டும் கிடையாது, இந்த ஸ்பைடர்வர்ஸ்ல வர எல்லா சாங்ஸும் சரி, அதை கிரியேட் பண்ண எல்லா ஆர்டிஸ்டும் சரி, அவங்க எல்லாரையும் சேர்த்து நான் மெட்ரோபோமினை மட்டும் சேர்த்து கோட்டர்ல போடுறேன். அகைன் இந்த முக்க மட்டும் சும்மா வாயில வட சுட்டுக்கிட்டு இருந்தான், ஸ்பைடர்வர்ஸ் 2ல சாங்ஸ் எதுவும் நல்லா இல்லைன்ட்டு. நீ படத்தை பார்த்தியாடா ஃபர்ஸ்ட், வாயில வட சுடாத, போய் திரும்ப ஒழுங்கா பாட்டு எல்லாத்தையும் கேட்டுப்பாரு. எமினம் தம்ஸ் அப். எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு எமினம் சாங் மாக்கிங் பேர்ட்னு ஒன்று இருக்கும், அதுலேயும் அவரோட வெர்ஷனை தாண்டி ஃபீனி காட்னும் அதை அப்படியே மாற்றி போட்டிருப்பாங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். அக்கா லானா டெல் ரே வராங்க, நான் தம்ஸ் அப் கொடுக்குறேன். ப்ரூனோ மார்ஸ் ஃபயர். I just woke up from a dream. XXX Tentacion underrated. இந்த ஹோப்னு ஒரு சாங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கேட்டு பாருங்க. யுவன் ஃபயர். இமேஜின் டிராகன்ஸ் அகேன் தே ஆர் ஃபயர். சனா இஸ் கோட்டட் ஃப்ரெண்ட்ஸ். ஏட்டூப் சத்யா அகேன் இஸ் கோட்டட். இந்த மொக்க பையனுக்கு எதுக்கு போன வீடியோவில் ஏட்டூப் வந்தாலே தெரியல, இந்த வீடியோலேயே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது எதுக்கு ஏட்டூப் வீடியோவில் வரான்னு சொல்லிட்டு. ஏட்டூப் வந்து ப்ராஜெக்ட் அனிருத்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார், தாத்தா தாத்தா அந்த தடிவீடு அந்த சாங்க்கு வந்து ஒரு இது போட்டிருப்பார், அதனால தான் அவர் கோட்டர்ல இருக்கார். உனக்கு எக்ஸ்பிளனேஷன் போதுமா? வீக்கெண்ட் கோட்டர் கொடுக்கலாமா இல்லை ஃபயர் கொடுக்கலாமா? ஃபயர் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹியர் இஸ் த ஃபைனல் லிஸ்ட். அப்புறம் இந்த மொக்க பையன் வந்து சம்மர் டைம்ஸ்க்கு ஃபைனல் லிஸ்ட் போடலன்னு கேட்டுட்டு இருந்தான், இதோ உனக்காக. அதே மாதிரி இந்த டயர் லிஸ்ட்டோட லிங்கையும் நான் வந்து கமெண்ட்ஸ்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் எங்கேயாவது போட்டு வைக்கிறேன். நீங்களும் போய் உங்களோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டை டயர் லிஸ்ட் போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு என்ன டேக் பண்ணிங்கன்னா நான் ரீஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கெல்லாம் மாட்டி ஓகே அடி வாங்க வைக்கிறேன் நம்ம முக்க கமெண்ட்ரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த வாரம் Sunday 6 PM மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பீஸ்.